எல்லாரும் பார்க்கலாங்க. ரொம்ப ஒரு சோல் கனெக்ட் ஆகிற ஒரு மூவி. எல்லா மிடில் கிளாஸ்மே ரொம்ப கனெக்ட் ஆவாங்க இந்த படத்தோட. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு படம். இது மிடில் கிளாஸ் ஸ்டோரி தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு சார். இது மிடில் கிளாஸ் ஸ்டோரி தான். இது வந்து எல்லாரோட மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ற எல்லாருக்குமே இது செட் ஆகும். எமோஷன்ஸ், காமெடிஸ் எல்லாமே. பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இது அவங்கவுங்க லைஃபுக்கு எல்லாமே வந்து செட் ஆகுற மாதிரி தான். நார்மலா எல்லாருமே மிடில் கிளாஸ்ல இருந்து மேல வர எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். எல்லாரும் பார்க்கலாங்க. ரொம்ப ஒரு சோல் கனெக்ட் ஆகிற ஒரு மூவி. எல்லா மிடில் கிளாஸ்மே ரொம்ப கனெக்ட் ஆவாங்க இந்த படத்தோட. சின்ன வயசுல எல்லாருமே ஒரு டஃப்பான ஃபேஸ் அனுபவிச்சிருப்போம்ல, அது கூட ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்தது. ஆனா அப்ப அந்த ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இப்ப இது பார்க்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எதை தாண்டி இங்க நம்மளை கூட்டிட்டு வந்து பாட்டியிருக்காங்க, அது ஒரு கனெக்ஷன் இருந்தது. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது படம் பார்த்து வெளியே வரும். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூத்திங்கா இருந்தது. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுங்க. இந்த ஏஜ் தானே இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு படம். முனிஷ்காந்த் அண்ட் விஜயலட்சுமி மேம் காம்போ வந்து அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே அவங்களோட அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்த சமூகத்துக்கு தேவையான மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா எதை மாதிரி வாழணும், ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நமக்கு கிடைக்கிறத நம்ம எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி வாழுவோம் அப்படின்றத இந்த படம் அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு லேகும் இல்லை படத்துல. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு குயிக்கா படபடப்பா என்ன ஆகும், செகண்ட் ஹாஃப் என்ன ஆகும்னு போகும்போது நமக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes என்னடாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபைனலா கிளைமேக்ஸ்ல வந்து சூப்பரா முடிச்சிருக்காங்க. கதை ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். ஸோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே தியேட்டர்ஸ்ல வந்து பார்க்கலாம். மிடில் கிளாஸ் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து முனிஷ்காந்த் சார் வந்து சண்டைக்கோழி 2ல இருந்து எல்லா படத்துலயுமே அவங்களுக்கு கொடுக்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அழகா காட்டுவாங்க ஸ்கிரீன்ல. நமக்கு தெரியும் அவர் சூப்பரான ஒரு ஆக்டர்னு. பிளஸ் இந்த படத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து அதாவது ஒய்ஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன பேசினாலும் சண்டை போடாம கோவப்படாம ஓகே ஒரு ஃபேமிலினா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். நம்மளோட எப்படி சொல்றதுன்னா நிறைய ஜென்ஸ் இருக்காங்க, சண்டை போட்டா நீ ஒன்னா நான் ஒன்னா ஆர்கியூ பண்ணிட்டு போற அளவுக்கு இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம மிடில் கிளாஸ் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்ம அதுக்குள்ளதான் இருக்கணும், நம்ம மேல தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரோலை வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருக்காரு. ஒரு மென்ஸுக்கான சப்போர்ட்டா அவ்வளவு அழகாவே பண்ணியிருக்காரு. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப முனிஷ்காந்த் அண்ணா மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பெரிய விஷயம் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பார்த்தது. தேங்க்யூ ஸோ மச். மெசேஜ் தான். ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன மெசேஜ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அது ராதாரவி சார் சொல்கிற மெசேஜாக இருக்கட்டும், விஜயலட்சுமி அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபைட்டாக இருக்கட்டும், சில விஷயம்லாம் நிறைய கனெக்ட் ஆகுது. அப்புறம் வீட்டில் வந்துட்டு இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் நடந்தால் அதை எப்படி ஓவர் கிரியேட் அவங்கள தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்கல்ல, இது பண்ணணும் அது பண்ணணும் இது பர்ச்சேஸ் பண்ணணும், அதில் குட்டி விஷயம் கூட அந்த ஒரு 5 minutes 2 minutes தான் வரும் அந்த சீனு. அவங்கள பற்றி பண்ணுற ஒரு அதுதான் ஹாப்பி சீன் ஓப்பனிங்கில். அதில் கூட எல்லாமே புதுசாக இருந்தது. எதுவுமே ஓல்டு சீன்ஸாக எங்கேயுமே இல்லை. எல்லாமே கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலாக வருது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது ரெண்டு பேரோட பேரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ரெண்டோட பேரே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா முனிஷ்காந்த் சாரோட வந்து நம்ம அவர் காமெடி ஆக்டராக தான் பார்த்துருக்கோம், இல்லை ஒரு சீரியஸ் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு காமெடி ஆக்டராக தான் பார்த்துருக்கோம். இப்போ அவர் ஒரு த்ரூ அவுட் ஃபில்ம் அவர் கேரி பண்ணி வந்திருக்காருன்னா நிறைய காமெடி ஆக்டர் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார் சார். புரியல. பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தோணுச்சு. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ஐ திங்க் ஃபேமிலியில எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஐ திங்க் அதுவும் ஒரு மெசேஜா சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில சீன்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எங்கேயுமே லேக் இல்லை. ஆக்சுவலா எனக்கு அதுதான் தெரிஞ்சது. பட் நீங்க பாருங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கும் படம். மிடில் கிளாஸ் எனக்கு மெயினா எனக்கு வந்து மிடில் கிளாஸ்ன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஜென்ரலா மிடில் கிளாஸ்க்கு என்ன சடனா ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா அவங்க எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு அதுதான் கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா
புதுசா இருந்ததுங்கிறனால இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்டா இருந்துச்சு மூவில. ஒரு ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகுதுன்னா இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் ஃபினான்ஷியலா எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கலாம். லைக் ரொம்ப ஆடம்பரமும் இல்லாம இருக்கணும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத இது பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறது தான் நான் அதுதான் இதுதான் இப்ப சொன்னதுதான். ஓகே, நார்மலா ஜென்ரலா மிடில் கிளாஸ்க்கு அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா மேபி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பா கனெக்ட் ஆகும் மூவி, கண்டிப்பா கனெக்ட் ஆகும். சின்ன பசங்களுக்கு தெரியல, பட் மிட் அந்த டீனேஜ்ல இருந்து பாக்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு இதுவா இருக்கும் நான் நம்புறேன். மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஆப்டா இருக்கும், எல்லா லைஃப்லயும் அது கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி இருந்தது. அதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கனெக்டட் தான், நம்ம லைஃபோட அது அப்படியே கனெக்ட் ஆகுது. எல்லா ஈவெண்ட்ஸும் இப்போ ஒவ்வொரு சீன் பை சீன் எடுத்துக்கீங்களா, அது எல்லாமே எங்க லைஃப்ல ஆக்சுவலி அது நடக்கிறது தானே. அதேதான் ஓரளவு பண்ண முடிஞ்சது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாலும் ஒரு கேஸோட ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் எண்டிங் முடிகிறது வந்து அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெல் எண்டட் அப்படித்தானே இருக்கும். நல்லா இருந்தது. ஹீரோவோட தான் நல்லா இருந்தது, எமோஷனலா.